ம். ச்சே! டோனி 12வது தான் முடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் அவர் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். பட் எவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க. எந்த அளவுக்கு இங்கிலீஷ ஃப்ளூயிடா பேசுறாங்க பாத்தீங்களா? ஆனா நம்ம தேவையில்லாம எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றோம்? இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயிடா பேசணும்னா, யுனிவர்சிட்டி போகணும்னு அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இருக்கவே இருக்கு நம்ம அறிவு ஆப். இந்த ஆப்ல ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ரூ. 1 மட்டும் தான் ஃபீஸ் வாங்குவாங்க. 1 வாரத்துக்கு ஃப்ரீ. அந்த 1 வாரம் கழிச்சதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா, மந்த்லி ₹199 வந்து கட் பண்ணுவாங்க. சாரி மந்த்லியா இல்ல வீக்லியான்னு தெரியல. ஆனா ₹199 அதுக்கப்புறமா சார்ஜ் ஆகும். இதுக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே ஈஸியாவே கத்துக்கலாம். ஆனா, எதுவுமே ஒரு குப்பிக்கு கூட யூஸ் கிடையாது. யூஸ்லெஸ். எல்லாமே யூஸ்லெஸ். எதுவுமே யூஸ் ஆனது கிடையாது. லைக் இப்போ சச்சின் தெண்டுல்கரா இருக்கட்டும், இல்ல தோனியா இருக்கட்டும். அவங்க படிப்ப கம்மியா முடிச்சிருந்தாலுமே, லைக் அவங்க பண்ண மெஜாரிட்டியான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு எதுல டேலண்ட் இருக்கோ, அது மேல ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு பேசிக் எஜுகேஷன அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அந்த டேலண்ட் வளர வளர, அவங்களுக்குன்னு ஒரு தனியா அந்த இங்கிலீஷ் எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அவங்க அதுக்காக ஒரு கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கும். அதனால அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு பேக் சேஃப்டி இருந்துச்சு. அண்ட் இந்த அறிவு ஆப் வந்து இப்போ என்ன நாசம் பண்ண போதான்னு தெரியல. என்னதான் ஆயிடுச்சு நம்ம நாட்டுக்கு? ஒரு பக்கம் பார்த்தா ஸ்கூல் கெஸ்ட்டுக்கு வந்து யார கூப்பிடணும்னே தெரியாம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்ட கூப்பிட்டுருக்கீங்க. அவங்க பேரு என்னவே வருமே? அவங்க பேர மறந்துட்டேன்ப்பா. இப்பதான் ரீசென்ட்டா வச்சிருந்தாங்க. அவங்க கூட ஸ்கூலுக்கு வந்துட்டு லைக் எஜுகேஷன் முக்கியம் கிடையாது. டேலண்ட்ஸ் தான் முக்கியம்ன்ட்டு. பட் எஜுகேஷன் இல்லாத ஒரு டேலண்ட் வேஸ்ட். ஏன்னா, உங்க எல்லாரையுமே ஒரு பகன காயா வச்சு விளையாடிடுவாங்க. அதுவே எஜுகேஷனோட இருக்கிற ஒரு டேலண்ட்னாக்கா, அந்த இடத்துல உங்களோட டேலண்ட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் எஜுகேஷன் மைண்டும் இருக்கிறதுனால, உங்கள யாரும் அசைக்கவும் முடியாது. தமிழ் அக்காவ என்னவோ பேருப்பா அது. ச்சே! அறிவலைக இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாய்ங்க. அவங்க பேர கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறமா கண்டுபிடிச்சா சொல்றேன். அண்ட் இப்போ இந்த அறிவு ஆப் பாத்தீங்கன்னாக்கா, இதை யார் வந்து ஆட் நடிக்கிறாங்கனாக்கா, நம்ம கலக்க போவதில்ல யாருல இருக்க ஒரு ப்ரோ தான். லைக் சாரி அவங்களோட பேரை கூட எனக்கு அவ்வளவு தெரியாது. மென்ஷன் பண்ணா நம்ம சேனல் எங்க காப்பிரைட்ல போட்டுருவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் ஒரு சேனலை இழந்திருக்கேன். திரும்பவும் நான் இழக்க விரும்பல. இது நம்ம புதுசா ஆரம்பிச்சுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இதை சேஃபாவே கொண்டு போவோம். ஆல்ரெடி காசு கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் ஆடு நடிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது கரெக்டா இருக்கா இல்லையான்றத பார்க்கணும். ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை வருஷமா ஸ்கூல்ல படிக்கிறோம். அந்த ஒரு பேசிக் இங்கிலீஷ வந்து எத்தனாம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை வருஷம் நம்ம கத்துக்காத ஒரு விஷயத்த திடீர்னு நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒரு யூடியூப் கூட இல்லைங்க அது. யூடியூப் மாரியே ஒரு ஆப் அவ்வளவுதான். இட்ஸ் நாட் லைக் அது ஒன்றும் நீங்க படிச்சு பட்டம் வாங்குறதுக்கான யூனிவர்சிட்டி கிடையாது. ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல பாக்குற வீடியோவை இதுல பார்த்து போங்கடா. இதுக்கும் அதுக்கு என்னடா வித்தியாசம்? இதுல ஆட் வராதுப்பா. டேய் யூடியூப்ல காசு கட்டினாலும் யூடியூப்லயும் ஆட் வராதுடா. பிரேம் யூடியூப்னு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? காசு கட்டினா அதுலயும் ஆட் வராது. அதுலயும் வித்தவுட் ஆட் இல்லாம பார்த்தும் போலாமே. நீ நினைக்கிற பேர பின் டு பின் எல்லாமே இருக்கும். எஜுகேஷன்ல இருந்து கோடிங் பண்றது வரைக்கும், மெக்கானிக்ல இருந்து ஏ டு Z யூடியூப்ல இல்லாத வீடியோவே கிடையாது. நீங்க இதையே தான் நீங்க அந்த அறிவு ஆப்லயும் போடுறீங்க. பட் அதுல என்னடான்னு பார்த்தா, ஆதார் கார்டு நம்பர் அப்டேட் பண்றதுல இருந்து, ஆதார் கார்டு அப்டேட் பண்ற வரைக்கும் தான் அதே அரைச்ச வெங்காயத்தையே அரைச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? லைக் நீங்க உங்களுக்கு டீ போட வராதுனாக்கா, டீ போட நாங்க சொல்லித் தரோம்.